அமெரிக்கால இருக்கிற சராகான்ற கடையில மீன் மட்டும் இல்லைங்க, நம்ம ஊர் காய்கறிகளுமே நல்லாவே கிடைக்கும். இங்க நம்ம இந்தியன் ஸ்டோர்ஸ்ல கிடைக்காத பொருட்கள் கூட இந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கிடைக்கும். இத நல்லா படிங்க. இது கிரான்பெரி கிடையாது, கிராம்பெரி. இது நம்ம ஊர்ல இருந்து இறக்குமதி பண்ணது கிடையாது. இது இங்க அமெரிக்காலேயே விளையிறதாம். இது நம்ம ஊர்ல கிடைக்கிற சோயா பீன்ஸ், பட்டர் பீன்ஸ் வகையறாங்க. இது நம்ம நாட்டுல ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி குளிர் பிரதேசங்கள்ல நல்லாவே விளையும். கொடைக்கானல் பக்கத்துல இருக்கிறனால இது எங்க மதுரை வட்டாரத்துல ரொம்பவே பிரபலம். ஆனா ஊட்டி பக்கத்துல இருக்கிற கோயம்புத்தூர்ல நான் இது அதிகம் பார்த்ததே இல்ல. ஆனா உக்கடத்துல கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். என் சின்ன பொண்ணுக்கு இந்த மாதிரி உரிக்கிற வேலை எல்லாம் ரொம்ப பிடிக்கும். பொறுப்பா அவளே உரிச்சு கொடுத்துருவா. பூண்டு உரிக்கிறது, கீரை ஆயிரதுன்னு எல்லா வேலையும் என் கூட சேர்ந்து செய்வா. இந்த கிரேம்பெரி பீன்ஸ் வெளி தோல்ல பாக்குறதுக்கு சோயா பீன்ஸ் மாதிரி இருக்கு. ஆனா உள்ள இருக்கிற பருப்பு பாக்குறதுக்கும் சாப்பிடறதுக்கும் பட்டர் பீன்ஸ் மாதிரி இருக்கு. இந்த பட்டர் பீன்ஸோட உருளைக்கிழங்கு சேர்த்து வைக்கிற குழம்பு சாப்பாடு, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஒரு குழம்பு வச்சீங்கன்னா 2 வேளைக்கு சாப்பிட்டுக்கலாம். மதிய சாப்பாடுக்கு தொட்டுக்கிறதுக்கு அவரைக்காய் பொரியல் வச்சிருக்கேன். இது எங்க 2 பேருக்கு மட்டும்தான். குழந்தைங்களுக்கு இதே சாப்பாடு டிஃபன் பாக்ஸ்ல கட்டி ஸ்கூலுக்கே அனுப்பிச்சாச்சு. இங்க காலையில 7:30 மணிக்கே ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. மதியம் சாப்பாடோட சாப்பிட்டாச்சு. இனி நைட்டுக்கு இதை தோசை ஊத்தி தொட்டு சாப்பிடுவோம். கூடுதல் புரதத்துக்கு ஒரு முட்டை ஆம்லெட். இந்த குழம்பு எப்படி செய்யணும்ன்ற ரெசிபி என்னோட வெப்சைட்ல இருக்கு. அதோட லிங்க கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமா இருக்கும். இதோட ஒரு பருப்பை நசுக்கி காட்டுறேன் பாருங்க. அப்படி பட்டு போல இருக்கு. சொல்ல போனா வெண்ணெய் மாதிரி இருக்கு. அதனாலதான் இதுக்கு பட்டர் பீன்ஸ்னு பேர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த பட்டர் பீன்ஸை சாப்பிட்டு இருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.